சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் செப்டம்பர் 6ஆம் தேதி 2025 சனிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 21ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மிகப்பெரிய அளவுக்கு கெட்டிக்காரத்தனமாக இருக்கக்கூடிய நாள். பயங்கர சந்தோஷம், பயணங்கள்ல தெய்வ அனுகிரகம், மிகப்பெரிய ஏற்றம் எல்லாம் கலந்த கலவையாக இன்றைய நாள் இருக்கப்படுது. அதுவும் இந்த நாள் நிறைய பேருக்கு கல் மணல் கட்டுமான துறைகள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியானர் மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டைகள்லாம் இந்த நாள் கண்டிப்பா கட் ஆயிடும், பிரச்சனை முடிஞ்சிடும். அதே மாதிரி யாராவது மாமா மச்சானுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட சால்வ் ஆயிடும். எல்லாத்துலயுமே அந்யோன்யத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு பெரிய சந்தோஷத்தை இந்த நாள் சாயந்தரத்துக்குள்ள பார்ப்பீங்க. அருமையான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் ப்ளூனர். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களுக்கு செலவுகள் இருக்கும். முடிந்தவரை ஒரு சில விஷயங்கள் நம்ம பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. எவ்வளவு தடவை எந்த விஷயத்த டச் பண்ணாலும் அது தள்ளி போய் நடந்துட்டு இருக்கும். ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சக்கிரமமா கரெக்டா நடக்கும். அவசியமில்லாத டென்ஷன்லாம் எடுத்துக்காதீங்க. எதுவும் இருந்தாலும் மைண்ட் ஓப்பனா வச்சு வேலை செய்யுங்க, சந்தோஷமா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியானர் மஞ்சள். கடக ராசியில கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் மற்றவங்க கொடுக்கறது, நம்ம அவங்களுக்கு திருப்பி ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுங்கிற மாதிரி மாறி மாறி நடக்கும். யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் இந்த நாள் நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம். பொதுவா எந்த ஒரு டென்ஷன் இல்லாத ஒரு பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஜி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியானர் மஞ்சள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு வைரூபாதைகள் நிவர்த்தி ஆகும். தெரிஞ்ச விஷயங்களோட தெரியாத விஷயங்களை பத்தி ரொம்ப திங்க் பண்ணுவோம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையும் திங்க் பண்ணாதீங்க, சும்மா இறங்கி வேலை செஞ்சுட்டே போங்க, ஜெயிச்சிருவீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்குன்னா ஆண்களுக்கு சிறந்து விளங்கக்கூடியது. பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இடம் மாற்றங்கள் கொடுப்பது, விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமாக நடக்கக்கூடிய நாள். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்கள் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம். ஒரு சில பேர் ரொம்ப நாளா வீடு பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு பிளாட் வாங்கணும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கும். ஒரு சில பேருக்கு அம்மா கிட்ட இருந்து வர வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் வரக்கூடிய நாள். பயங்கர சந்தோஷத்தை பார்ப்பீங்க. நினைச்ச எல்லா விஷயங்களும் ஜெயிக்கும். அபாரமான வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியானர் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்த நாள். பொருளாதாரங்களை ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள். எந்த விஷயத்தையுமே நம்ம நினைச்ச மாதிரி ஜெயிக்கக்கூடிய நாள். கரெக்டா ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டோம்னா போறோம், அது பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதுதான் நடக்குது. எல்லாத்துலயுமே சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள்.
தனுசு ராசி அந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்த ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாள், பொருளாதாரத்துல ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள், சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாள். சூப்பரா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல ஒரு புது விஷயங்களை கத்துக்கிறது, ஒரு புது நண்பரை பார்க்கறது, அதுல ஒரு சுவாரஸ்யமா சந்தோஷமா இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும். அமோகமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது, பெரிய வெற்றியை காணக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான பிங்க் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொலைதூர பிரயாணம், தூரதேச பிரயாணம், இடமாற்றம், இது எல்லாமே வரக்கூடிய நாள். தயங்காம ஒரு விஷயத்த செய்யக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய ஒரு கனமான பண வரவு வரக்கூடிய அற்புதமான நாள். தொழில்ல மேன்மை, எடுத்த காரியங்கள்ல வெற்றி, எல்லாமே நம்ம எப்படி வேணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். இன்றைய நாள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.